ஆனால் புத்தகங்கள் 2000 வருடத்தை தாண்டி இன்றும் நம் கைகளில் இருக்குது. நாம் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையில் வைத்து புரட்டும் போது 2000 வருடத்தை கடந்த ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வருதா என்ன? இன்று வெளியான ஒரு புத்தகம், எல்லா தலைமுறைக்குமான ஒரு புத்தகம், என் தாத்தன் பாட்டன் பூட்டன் படித்த ஒரு புத்தகத்தை நான் கையில் ஏந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளவு பெரிய பெருமிதம் நமக்கு. ஒரு புத்தகம் அல்ல, தமிழ் இப்படி சங்க இலக்கியத்திலிருந்து சிலப்பதிகாரத்திலிருந்து மணிமேகலையிலிருந்து தனிப்பாடல் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நீண்ட வரிசை அவ்வளவும் இருக்குது. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? நீங்கள் திருவள்ளுவரே தன் கையால் எழுதின கையேடு எங்கே? அந்த ஏடு எங்கேயாவது பார்த்துருக்குமா என்ன? கம்பரே தன் கைப்பட எழுதிய கம்பராமாயணத்தினுடைய ஏடு யாரிடம் இருக்கிறது? தெரியாது. இளங்கோவடிகளே தான் எழுதிய அந்த மூல பிரதியை என்னதான் செய்திருப்பாங்க? தெரிஞ்சிருக்காது. தமிழர் தன்னுடைய பொக்கிஷங்களில் நிறைய இழந்தது செல்வத்தை அல்ல, இந்த ஏடுகளைத்தான்.